Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.7 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் பார்த்தோம்னா எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனாக எனக்கு கொடுக்கல, கொடுத்தது எல்லாமே ஒரு ஈக்குவேஷனாக எனக்கு கொடுக்கணும். ஆனால் ஈக்குவேஷனாக கொடுக்குறதுக்கு பதிலாக ஈக்குவேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணணும் நிறைய, அதனால் இந்த சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம் தான். இப்போ பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/2 -1 அதை எதோட ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா y + 6 y / 6 + 1ஓட ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நானும் இதோட ஈக்குவேட் பண்ணி நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படிங்கிறப்ப இந்த y/6 வந்து எனக்கு அடிஷனில் இருக்குது, அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மைனஸ் ஆகிடும். அப்படின்னா x/2 - y/6 ஈக்குவல் டு இங்கே ஒரு 1 இருக்குது. இந்த -1 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு +1 மாறிடும். இப்போ நான் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 × x வந்து 6x -2 × yங்கிறப்ப 2y / 6 × 2ங்கிறப்ப எனக்கு 12 கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 1 + 1 வந்து 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா 6x - 2y ஈக்குவல் டு இந்த 12 டிவிஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 12 × 2ங்கிறப்ப 24 வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா எனக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாமே, அதனால் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 3x - y அடுத்து ஈக்குவல் டு 12 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே x/2 -1 இதோட ஈக்குவேட் பண்ணுறேன். அதாவது இஸ் ஈக்குவல் டு z/7 + 2ஓட ஈக்குவேட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த z/7 எனக்கு இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப மைனஸ் ஆகும். அப்படின்னா x/2 - z/7 = 2. இந்த -1 இங்கிட்டு போகிறப்ப +1 மாறிடும். அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 7 × x வந்து 7x -2 × zங்கிறப்ப 2z / 2 × 7ங்கிறப்ப எனக்கு 14 = 2 + 1ங்கிறப்ப எனக்கு 3 கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த 14 எனக்கு டிவிஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 7x - 2z = 14 3 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 28 32 42 வந்து கிடச்சிருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் எதுவுமே காமனாக எடுக்க முடியாது, அதனால் இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதை யூஸ் பண்ணி நான் 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா y / 3 + z / 2 = 13 கொடுத்துறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். அப்படின்னா 2 × y 2y அடுத்து 3 × z 3z / 3 × 2 6 = 13. அப்படின்னா 2y + 3z = இதை நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 13 × 6 அப்படின்னா 2y + 3z = 13 6 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 78 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு 2y + 3z = 78ங்கிறது தேர்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் நான் ஏதாச்சும் 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி நான் அதை எலிமினேட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நான் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் சூஸ் பண்ணுறேன். அதனால் ஃப்ரம் 2 and 3 செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 7x எனக்கு எக்ஸ் இருக்குது, ஒய் வந்து இல்லை, அதனால் +0y எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா -2z = 42 எது இல்லையா அதை மட்டும் நான் 0ன்னு எடுத்துக்கிறேன் குழப்பாமல் இருக்கிறதுக்காண்டி. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 2y + 3z இருக்குது, எது இல்லைன்னு பார்த்தோம்னா எக்ஸ் இல்லை, அதனால் 0xன்னு எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா +2y + 3z = 78ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இதில் நான் ஏதாச்சும் ஒன்று எலிமினேட் பண்ணணும். எதை எலிமினேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா நான் இசட்டை வந்து எலிமினேட் பண்ணுறேன். இசட்டை வந்து எலிமினேட் பண்ணுங்கிறதுக்காண்டி இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 2s are 6ன்னு வந்துடும், இது 2 3s are 6ன்னு வந்துடும். எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 7 3s are 21x அடுத்தது +0y அடுத்து 3 2s are 6 மைனஸ் இருக்குன்னா -6z அடுத்து 42வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 126 வந்து கிடச்சிருக்கும். அடுத்து 2 × 0ங்கிறப்ப 0x தான் கிடச்சிருக்கும். 2 × 2ங்கிறப்ப 4y அடுத்து 2 × 3ங்கிறப்ப 6z = 2வையும் 78 மல்டிப்ளை பண்ணால் 156 வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இதை ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணால் எனக்கு -6z + z கேன்சல் ஆயிரும். அப்படின்னா இதை ஆட் பண்ணோன்னா 21x அப்படியே கிடைக்கும். இதை ஆட் பண்ணால் +4y எனக்கு அப்படியே கிடச்சிருந்துருக்கும். இப்போ 126ஐயும் 156ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 282 வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்கு. இதை வந்து நான் என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் எலிமினேட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப ஃப்ரம் 1 and 4 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 3x - y = 12. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 21x + 4y = 282. இப்போ இதில் நான் ஒய்யை எலிமினேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், எக்ஸை எலிமினேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நான் வந்து ஒய்யை எலிமினேட் பண்ண போகிறேன். ஒய்யை எலிமினேட் பண்ணுங்கிறப்ப இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 4 3 is 12x, அடுத்து -4y = 4 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறப்ப 48 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து 21x + 4y = 282. இப்போ நான் இதை ஆட் பண்ணேன்னா எனக்கு +4y -4y கேன்சல். 12ஐயும் 21ஐயும் மைனஸ் பண்ணுறேன். இங்கே மைனஸ் பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணுங்க. அடிஷன் சிம்பிள் தான் இருக்குது. அப்படின்னா 12ஐயும் 21ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 33 வந்து கிடைக்கும். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ். அடுத்து 48ஐயும் 282ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு 330 வந்து கிடைக்கும். அப்படின்னா இது பார்த்தோம்னா 33 1s are, இது 33 1s are, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 10ன்னு கிடச்சிருக்கு எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ 10, அதாவது சப்ஸ்டிடியூட் x = 10ங்கிறத நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன் 1. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருமா? அப்படின்னா 3x - y = 12ங்கிறது எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து 3 × xக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -y = 12. அடுத்து 3 × 10ங்கிறப்ப 30 - y = 12. அப்படின்னா இந்த +30 இங்கிட்டு போகிறப்ப -30 ஆகும். அப்படின்னா -y = 12 - 30. அப்படின்னா -y = 12 - 30யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 12 - 30 எனக்கு -18 கிடச்சிருக்கு. அப்படின்னா மைனஸ் கேன்சல். அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 18 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 18 கண்டுபிடிச்சிடும். என்ன இன்னும் கண்டுபிடிக்கலன்னு பார்த்தோம்னா இசட் வந்து நான் இன்னும் கண்டுபிடிக்கலை. இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் செகண்ட் ஈக்குவேஷனில் எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து தெரியும் 10. அதை போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இசட்டோட வேல்யூ எனக்கு கிடச்சிடும். இப்போ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 7x - 2z = 42. அதில் எக்ஸுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 7 × 10 - 2z = 42. 7 × 10 வந்து 70, -2z = 42. இந்த +70 இங்கிட்டு போச்சுன்னா -70 ஆகும். நான் -2z = 42 -17 கிடச்சிருக்கு. அப்படின்னா -2z = 42ஐயும் 70ஐயும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்கும்னு பார்த்தோம்னா 28 வந்து கிடைக்கும். என்ன 28 பார்த்தோம்னா -28. அப்படின்னா மைனஸ் கேன்சல். 2 1s are, 2 14s are. அப்படின்னா இசட்டோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 14 கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ 10, அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா 18 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இசட்டோட வேல்யூ 14 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. கண்டுபிடிச்சதுனால இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.